டக்குக்கு பின் டானாக மாறிய அபிஷேக் சர்மா, டானிடம் தானாக சரணடைந்த ஜிம்பாப்வே. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. ஜிம்பாப்வே மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி மீண்டும் ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இன்னைக்கு இந்திய நேரப்படி மாலை 4 மணிக்கு தொடங்கி நடந்துச்சு. இந்த முறை முதல் பேட்டிங் பண்ற வாய்ப்பு இந்திய அணிக்கு கிடைக்க, இந்திய அணியுடைய ஓபனர் மற்றும் கேப்டனான சுப்மன் கில் போன ஆட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாக விளையாடினாலும் இந்த ஆட்டத்தில் அவருடைய ஆட்டம் சுத்தமாக வேறுபடல. 8 பந்துகளை சந்திச்ச நிலையில் 2 ரன்கள் எடுத்து ஜிம்பாப்வேவுடைய மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரான முசர்பானியுடைய பந்து வீச்சில் அவுட் ஆனார். அதை தொடர்ந்து இன்னொரு ஓப்பனரான அபிஷேக் சர்மா கூட ஜோடியா இணைஞ்ச ருத்ராஜ் கைக்வாட் 2 பேரும் சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. தொடக்கத்தில் கைக்வாட் அடக்கி வாசிக்க அபிஷேக் பெரிய ஷாட்டுகளுக்கு போகிற வேலையை ஆரம்பித்தார். போக போக கைக்வாடும் பவுண்டரிகள் வழியாக டீல் பண்ண, அபிஷேக்கோ சிக்ஸர்கள் வழியாக டீல் பண்ணார். சிறப்பாக விளையாடின அபிஷேக் சர்மா 7 பவுண்டரிகள் மற்றும் 8 சிக்ஸர்களோட 46 பந்துகளில் தன்னுடைய முதலாவது T20 சதத்தை பூர்த்தி பண்ணார். போன ஆட்டத்தில் முதல் ஓவர்லேயே ஒரு பெரிய ஷாட்டுக்கு போய் ரன்னதும் எடுக்காம டக் அவுட் ஆகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்யப்பட்ட அபிஷேக் சர்மா இந்த ஆட்டத்தில் டானா மாறி ஜிம்பாப்வே பந்து வீச்சு நார்டாரா பிரித்து எடுத்தார். அட்டகாசம் பண்ணின அபிஷேக் சர்மாவை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த ரிங்கு சிங்கும் கைக்வாட் கூட இணைஞ்சு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த இந்திய அணியுடைய ஸ்கோர் 200 ரன்களை தாண்டிச்சு. பொறுமையாகவும் கிளாசி ஷாட்ஸையும் விளையாடிட்டு வந்த கைக்வாடும் தன்னுடைய அரை சதத்தை பூர்த்தி பண்ண 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 234 வலுவான ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க. கைக்வாட் 47 பந்துகளில் 11 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸரோட 77 ரன்கள்லையும், இன்னொரு முனையில் ஃபினிஷராக வந்திருந்த ரிங்கு சிங் 22 பந்துகளில் 5 சிக்ஸர்கள் மற்றும் 2 பவுண்டரிகளோட 48 ரன்களையும் எடுத்து இறுதி வரை அவுட் ஆகாமல் இருந்தாங்க. ஜிம்பாப்வே அணி தரப்பில் எக்ஸ்பீரியன்ஸான முசரபானி மட்டும் 4 ஓவர் 1 மேடின் 30 ரன் 1 விக்கெட்னு சொல்லி சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்த மற்ற எல்லா பவுலர்களையும் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் கிட்ட நாலாபுரமும் பறந்துருந்தாங்க. என்ன ஒரே ஒரு ஆறுதல், கடைசியாக பந்து வீச வந்த வெலிங்டன் மாசகட்ஸாக்கு சதம் அடித்த அபிஷேக் சர்மாவுடைய விக்கெட் 100 ரன்களில் கிடைச்சது மட்டும்தான் ஒரு சின்ன ஆறுதல். ஆனால் அவருடைய எக்கானமி ரேட்டும் 14.5. 235 ரன் எடுத்த வெற்றி அப்படின்ற நிலையில் களமிறங்கின ஜிம்பாப்வேக்கு முதல் ஓவர்லேயே அதிர்ச்சி காத்திருந்தது. போன ஆட்டத்தில் ஒற்றை இலக்கத்தில் வெளியேறின ஓப்பனர் இன்னசென்ட் காயா இந்த முறையும் முகேஷ் குமாருடைய பந்து வீச்சில் ஒரே ஒரு பவுண்டரியை அடித்த நிலையில் 4 ரன்கள்லேயே பெட்டி படுக்கை எடுத்து கிளம்பினார். அடுத்து வந்த பிரைன் பெர்னட் கொஞ்சம் அதிரடி காட்டி 9 பந்துகளில் 3 சிக்ஸர்கள் மற்றும் ஒரு பவுண்டரியோட 26 ரன்கள் எடுத்த நிலையில் அவரும் பின்னாடியே நடைய கட்ட, மறுபக்கம் நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாடினார் மதவீரா. அடுத்து வந்த டேன் மேயர்ஸ் ரன்னதும் எடுக்காமலையும், கேப்டன் சிக்கந்தர் ராசா 4 ரன்லையும் அவேஷ்கானுடைய பவுலிங்கில் அடுத்தடுத்து கிளம்ப பொறுப்பாக விளையாடிட்டு இருந்த ஓப்பனர் மதவீராவும் ரவி பிஷ்ணோயுடைய பந்து வீச்சை சுழற்றை அடிக்க முயற்சி பண்ணி தன்னுடைய விக்கெட்டை பறிகொடுத்தார். அடுத்து வந்த வீரர்கள் பெரிய அளவில் ரன்கள் அடிக்கல. டெய்லண்டராக களமிறங்கின லூக் ஜாங்வா மட்டும் சிறப்பாக விளையாடி 26 பந்துகளில் 33 ரன்களை எடுத்து அவுட் ஆனார். இப்படி 18.4 ஓவர் வரைக்கும் தட்டு தடுமாறி தாக்கு பிடிச்ச ஜிம்பாப்வே அணி வெறும் 134 ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆச்சு. இதனுடைய விளைவா 100 ரன்கள் வித்தியாசத்தில், எக்ஸாக்டாக சொல்லணும்னா அபிஷேக் சர்மா அடித்த 100 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தங்களுடைய வெற்றியை பதிவு செஞ்சு 5 மேட்ச் கொண்ட T20 தொடரில் 1-1 அப்படின்னு சமநிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. சிறப்பாக விளையாடி சதம் அடித்த அபிஷேக் சர்மாவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்பட்டுச்சு. போன ஆட்டத்தில் 116 கூட சேஸ் பண்ண முடியாமல் தடுமாறி தோத்து போன இந்தியன் டீம் இந்த முறை முதல் பேட்டிங் பண்ணி பொங்கி பாஞ்சது வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். டக் ஆன பிறகு டானா மாறியிருந்தார் அபிஷேக் சர்மா. அந்த டானுடைய அடித்த ரன்னுடைய விளைவாக நியூசிலாந்து அந்த டான் அடித்த ரன்னை மார்ஜினில் இந்திய அணிக்கிட்ட தோல்வி அடைஞ்சு டான் கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் 3 ஆட்டங்கள் மீதம் இருக்கிற சூழலில் 1-1 இந்த சீரீஸ் டை ஆகிருக்கிற சூழலில் விறுவிறுப்பை நோக்கி இந்த தொடர் நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி அவங்களுடைய பேட்டிங்கில் இன்னைக்கு காட்டிய அதிரடி இன்னும் வரக்கூடிய 3 ஆட்டங்களில் தொடரும் சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா, அல்லது ஜிம்பாப்வே பவுலர்கள் வேற யாராவது புது பிளானோடு வருவாங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் 7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் 7 குடும்பத்தோடு இணைந்திருங்கள். தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.